ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம்காட்டி. இப்போ தொடர்ந்து நம்ம ஆர்பிஐ பல ரூல்ஸுகளை நம்மளுக்கு வெளியிட்டுகிட்டே இருக்காங்க. அதில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு அப்டேட் வெளிவந்திருக்கு. அந்த தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். எப்படியுமே நம்மக்கிட்ட 1 இல்லைனா 2 பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இப்போ இருக்கிற சாமானியர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட 2 பேங்க் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புதிய விதியை வெளியிட்டிருக்குங்க இந்த 2025. இனி ஜனவரி 1 முதல் இந்த 3 வகை வங்கி கணக்குகள் மட்டுமே முடக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிஐ ஒரு புது ரூல்ஸை வெளியிட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி கணக்குகள் தொடர்பான பல விதிமுறை மாற்றங்கள் உள்ளதாகவும் அந்த புதிய விதிகள் ஜனவரியிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 2025 இந்த முக்கிய அறிவிப்பிற்கு பிறகு நாட்டோட வங்கித்துறையில் மாற்றங்கள் ஏற்படலாம் மற்றும் இந்த 3 வகையான வங்கி கணக்குகள் மூடப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கியோட புதிய விதிகள் வங்கித்துறையில் டிஜிட்டல் மயமாக்கல் அதுக்கு மற்றும் நவீனமயமாக்கலுக்கு பல முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க. மேலும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக குழப்பத்தில் இருந்த வங்கி கணக்குகள் தொடர்பாகவும் இந்த முறை வங்கிக்கு பல முடிவுகளை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுது. அதன்படி 2025 முதல் 3 வகையான வங்கி கணக்குகள் மூடப்படும் அப்படின்ட்டு இந்திய ரிசர்வ் வங்கி தரப்பில் முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிட்டிருக்கு. இனி இந்த 3 வகையான கணக்குகளை பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு செயலற்ற வங்கி கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட காலமாக எந்த விதமான பரிவர்த்தனையுமே செய்யாமல், அதாவது 2 ஆண்டுகளாக வங்கி கணக்கில் எந்த பரிவர்த்தனையும் இல்லை அப்படின்னா அந்த கணக்கு செயலற்ற வங்கி கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகை வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா இன்ஆக்டிவ் வங்கி கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எந்த விதமான நடவடிக்கையுமே செய்யப்படாத வங்கி கணக்குகளோட பிரிவில் செயலற்ற கணக்குகள் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகை வங்கி கணக்குகள் ஜனவரி 1 முதல் மூடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஜீரோ பேலன்ஸில் என்ன அப்படின்னா வங்கி கணக்கு அப்படின்றது நீண்ட காலமாக எந்த தொகையுமே டெபாசிட் செய்யப்படாமல் இருக்கிறதோட அந்த வங்கி கணக்குகளில் இருப்பு பூஜ்ஜியமாக இருக்கும் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகை கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பரிவர்த்தனையும் இல்லை அப்படின்னா கணக்கு மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அவற்றுக்கு குறைந்தபட்சமாக இருப்பு தொகை கட்டணங்கள் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிஐ இப்படி இந்த 3 அக்கௌண்ட்டை மூடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா மோசடிகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயலற்ற கணக்குகளை மூடுறது மூலமாக மோசடி மற்றும் அதன் தவறான பயன்பாடு தொடர்பான அபாயங்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கியோட செயல்திறன் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்படாத கணக்குகளை மூடுறது மூலமாக வங்கிகள் தங்களோட மேலாண்மையை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் அந்த சேவைகள் ஊக்குவிக்கப்படலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. புதிய விதிகள் மூலம் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் நோ யுவர் கஸ்டமர், அதாவது கேஒய்சி அப்டேட் செய்ய இணைய வங்கி சேவைகளை பயன்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஒய்சி அப்டேட் செய்யப்படும். புதிய விதிகள் வாடிக்கையாளர்களோட கேஒய்சி உங்களோட வாடிக்கையாளர்களை அறிஞ்சு கொள்றதுக்கும் விவரங்களை தொடர்ந்து அப்டேட் செய்கிறதுக்கும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கி கணக்குகள் தொடர்ந்து செயல்படணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட கேஒய்சி டீட்டெயில்ஸை நியூவாக என்ட்ரி பண்ணணும். ஏதாவது உங்கள்கிட்ட சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கி கணக்கை செயலில் வைத்திருக்கிறது வழக்கமான பரிவர்த்தனைகள் அதாவது நீங்கள் அமௌண்ட் அனுப்புறது ரிசீவ் பண்ணுறது அந்த மாதிரி செயல்முறைகள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜீரோ பேலன்ஸ் கணக்கு வச்சுருக்கிறவங்க குறைஞ்சபட்சமாக ஏதாவது ஒரு தொகையை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கிக்கு நேரடியாக போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இன்ஆக்டிவில் ஏதாவது அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போயிட்டு உங்களோட பாஸ்புக் எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வேண்டாம் அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ் பண்ணி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த தகவல் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற பதிவுகளுக்கு என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.